acidity of diaprotic acids in aqueous solutions increasing order. ஓகேவா, diaprotic acids கொடுத்து அதோட acidity increasing orderல கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ HA plus H2O நீங்கள் ஒரு diaprotic acid வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது you can get A நெகட்டிவ் plus H3O பாசிட்டிவ் அயான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த diaprotic acids அப்போ ஒரு புரோட்டிக் ஆசிட் அதோட ஸ்ட்ரென்த் எதை பொறுத்து இருக்குன்னா இங்கே ஆனியான்ஸோட ஸ்டெபிலிட்டி. ஓகேவா, ஆனியான் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு புரோட்டான் வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகும். ஸோ புரோட்டிக் ஆசிட்ஸோட அசிட்டிக் ஆர்டர் இன்க்ரீசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆனியான்ஸ். ஓகேவா, அப்போ இங்கே பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க. H2S, H2 செலினியம், H2 டெலிரியம். இதை நீங்கள் பார்க்கும்போது எந்த குரூப் 16th குரூப் ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் டெலிரியம் குரூப்பை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் அண்ட் டெலிரியம். ஓகேவா, இதில் நெகட்டிவ் சார்ஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப் டு டாப் டு பாட்டம் போக போக ஆனியான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இன்க்ரீசஸ் ஆனியான் ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம். ஸோ ஆனியான் ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆக அதோட அசிட்டிக் ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அசிட்டிட்டி ஆர்டர் H2O, H2S, H2 செலினியம் டெலிரியம். ஓகேவா, H2 டெலிரியம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல அசிட்டிக் ஆர்டர் ஆக்சிஜனுக்கு அதிகம், ஆக்சிஜன் அதுக்கப்புறம் சல்ஃபருக்கு அதிகம், அதை விட செலினியத்துக்கு அதிகம், அதை விட டெலிரியத்துக்கு அதிகம். ஸோ ஆன்சர் வில் பி, இங்கே உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கவே இல்லை, சல்ஃபர் செலினியம் டெலிரியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வில் பி கரெக்ட். ஓகேவா.